நான் வந்து இந்து சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அதுவும் அவரை பார்த்ததுலேருந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் சொன்னது வார்த்தை எல்லாமே. நான் ஒரு இஸ்லாம் பெண்ணு தான். எல்லா மதமும் சம்மதம்ன்றது இந்த மீட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் மதம்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து இட்ஸ் அ காமன் மேன். ஆக்சுவலி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் பார்க்கறது இல்லை. அவங்க பொதுவாகவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பொதுவாக இருக்கிற ஜென்ரேஷன் தான் அவங்களும் சரி நாங்களும் சரி. நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற அம்மா பாட்டிங்களே மாறிட்டாங்க. அவங்களே வந்து விஜய் ஃபேன்னு சொல்றது அடுத்த பட்சத்தை தவிர்த்து விஜய் நான் ஏன் பிடிக்கும்னா வெரி சாஃப்ட் நேச்சர், ஹெல்பிங் டெண்டன்சின்றாங்க. ஸோ அவர் மதம்லாம் ஒன்றுமே அவர் யோசிக்கிறதே இல்லை. பேர் மட்டும் தான் விஜய். அவர் ஜோசப் விஜய் பேர் மட்டும் தான் அது. ஆனால் அவர் வந்து ஹீஸ் அ நார்மல் மேன் வித் குட் ஹியூமனிட்டி, டவுன் டு எர்த். அதான் ஒரு ஒளி கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு சொன்னதுல இருந்தே 2026 அண்ணாவே வருவாரு. எங்க மனுஷனா பார்ப்போம், மதத்தை பார்க்க வேண்டாம். நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா நான் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் விஜய் அண்ணாவும் இருக்காரு. அதனால எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. இந்த தடவை அவர் தான் வரணும். இங்க நிறைய பேர் வந்து மதத்தை ரீதியா வச்சு மக்கள் மத்தியில வந்து கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் இப்படின்ற ஒரு மதவெறியை தூண்டி இப்போ கூட டிஎம்கே கட்சிக்கு சேர்ந்தவங்க நிறைய பேர் அவர் ஜோசப் விஜய் அவருக்கு ஓட்டு போடாதீங்கலாம் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரிவினையை தூண்டுறாங்க மக்கள் மத்தியில். அப்படி பண்ணுறவங்க மத்தியில் எங்கள் தலைவர் சமத்துவ கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லி முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்து எல்லாரையும் வர வச்சு இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினாரு. சமத்துவத்தை கடைப்பிடிக்கும் தமிழக வெற்றி கழகம் என்னாலும். அவர் எல்லாருக்கான தலைவர். நீங்கள் மத ரீதியாக ஜோசப் விஜய்ன்னு சொல்லி இவங்க கிடையாது, எந்த கட்சிக்காரங்களும் அடைக்க முடியாது. எங்களோட கொள்கைகளில் ஒரு கொள்கை உங்களுக்கே தெரியும், மத சார்பற்றது. நாங்கள் மதத்தை ரீதியாக வச்சு நாங்கள் அரசியல் பண்ண வரல. இது மக்களுக்கான அரசியல் களம், மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி. 2026 ஒரு ஒளி வரப்போகுது. அந்த ஒரு ஒளி நம்ம தலைவர் தளபதி 26 சிஎம்ஆ வர போறாருன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நம்புறோம். எங்க நம்பிக்கையின் சின்ன அவர் தான். அதனால அவர் வரணும். அவரோட நேம் அவ்வளவுதான். அதை சொல்றதுல தைரியமா சொல்றது ஒண்ணும் இல்ல. அதை சொல்றதுக்கு எதுக்கு பயம்? அவரோட நேம் ஜோசப் விஜய். அதை அவர் தைரியமா எடுத்துரைக்கிறாரு. அவர் தான் ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு அரசியல், ஜாதி மதம் பார்க்காத ஒரு நபர், அண்ணன் அப்படி சொல்லலாம். கண்டிப்பா எங்க ஓட்டெல்லாம் விஜய் அண்ணாவுக்கு தான். விஜய் அண்ணனுக்கே. அவரு கிறிஸ்டியன்ல இருந்து வந்தவர் இல்லையா, அதனால நாங்க வந்து அவரு ஜோசப் விஜய். அது வந்து சமத்துவம். கிறிஸ்டியன் கிடையாது, இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது. சமத்துவம். நம்ம எல்லாருமே ஒரே சமம், எந்த மதமும் கிடையாது. ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே சமத்துவம் அப்படின்ற மதத்துல தான் அடக்கி இருக்காரு. விஜய்ன்றவர் வந்து ஒரு தனிப்பட்ட மதமோ தனிப்பட்ட இனமோ கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே போதும். எல்லாமே ஒரு தமிழ்நாடு டிவிக்கு. இன்னும் இருக்கிற இந்த தீய சக்தியான திமுகவை துரத்தி அடிக்கிறதுக்கான நேரம் வரப்போது 2026 மட்டும். அவர் தளபதி மட்டும்தான். மதத்துக்குள்ளன்னு இல்லை, அவர் வந்து கிறிஸ்டியன் தான் ஃபர்ஸ்ட். அவர் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் யோசேப்பு வந்து எப்படி வந்து ஒரு ராஜாவா இருந்து இன்னைக்கு ஆண்டாரோ, அது மாதிரி அவர் வந்து இந்த ஆட்சியை வந்து ராஜாவா எடுத்து ஆளுவார் அப்படின்னு நம்புறோம் சார். என் பேர் இஸ்மாயில். இந்துஸ்ல பார்த்தீங்கன்னா மாலை போடுவாங்களே, ஐயப்பன் மாலை போடுவாங்களே, அந்த இடத்துல வந்து முஸ்லீமா வந்து நான் வந்து போவோம். அது வந்து ஒரு அவங்க பார்த்தீங்கன்னா பாபர் மசூதிக்கு அவங்க வந்து போயிட்டு போவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் வந்து அப்போ போவோம். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நான் வந்து போனதில்லை. இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி விஷயம் போனதில்லை. இப்போ நான் முஸ்லீம்ஸு நாங்கள் நோம்பு தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரம்ஜானில் ஒரு இந்துஸை வந்து நாங்கள் கூட்டு போவோம். கூட்டு போய் நான் உட்கார வைப்போம். அது நல்லா ஒரு ஒன்றின்னு உட்கார வைப்போம். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸில் வந்து இது வரைக்கும் நான் போனதில்லை, நான் பார்த்ததில்லை. அதை இன்னைக்கு பார்த்தேன். அதாவது தளபதி சொல்லிட்டாரு, பிறப்போக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அந்த மதச்சார்பற்ற ஒரு எல்லா சமம் சொல்லிட்டாரு. அந்த சமத்துவம் நான் பார்த்தேன். இங்கே கூடிய சீக்கிரத்தில் நம்ம தமிழ்நாடு நல்ல ஒரு ஒளி வந்து நல்ல ஒரு பிரகாசமான ஒளி வந்து நமக்கு அமையும்னு சொன்னார். மதத்தை பார்க்கக்கூடாது. இப்போ சொல்கிறாரு பிறப்பு எல்லாம் உயிருக்கும். அப்படி நீங்கள் மதத்தான் நீங்கள் வந்து ஜோசப் சொன்னீங்களே, அப்படி பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு அவர் நான் முஸ்லீமாக என்ன கூட்ட மாட்டார். என்ன எனக்கு அழிச்சார் அவரை. நாங்கள் ஒற்றுமை தான் இருக்கோம். சொல்கிறவங்க தான் அப்படி வந்து நம்ம பிரித்து பார்க்குறாங்க. பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து முடியாது. என் தளபதிக்காக நாங்கள் வந்து பிரிய மாட்டோம். எல்லாம் ஒண்டியாக நாங்கள் இருப்போம். கிறிஸ்டின்றதை மட்டும் பேசல. அவரு ப்ரோக்ராமே எல்லா மதத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் அவர் பேசுறாரு. அப்போ அது ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம வெளியே போனால் கூட ஒரு அண்ணன் தம்பி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. நம்ம கூட பிறந்த பிறப்பு மாதிரி இருக்கு. ஒரு அண்ணன் சார்பில் வந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப ஃபீல் பண்றேன். தலைவர் வந்துட்டு சமத்துவமான எல்லா மக்களுக்குமான ஒரு விழாவா இதை எடுத்திருந்தாங்க. கிறிஸ்தவம் இல்லாம முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்தவ இந்த 3 மதத்தையும் எல்லா லீடர்ஸையும் கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி சூப்பரா எடுத்திருந்தாங்க. சார் ஜோசப் விஜய் அவருக்கு பேரு, அதுல சொல்றதுக்கு ஏன் அவர் பயப்படணும்? இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பேசுறாருல்ல, இன்னைக்கு ஒரு முஸ்லீம் ஆள் பேசுறாங்க. என்ன பேசுறாரு தெரியுமா? அவருடைய மகனுக்கு பேரு ஜீசஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப
கேட்டிங்களா? அதனால மத சார்பற்ற கிறிஸ்மஸ் கொண்டாடல, எல்லா மதமே ஒரே மதமாட்டு நினைச்சு தான் வெற்றி தளபதி கொண்டாடி இருக்கிறாரு. அதனால 2026 சிஎம் ஆவது உறுதி உறுதி உறுதி. எல்லா மதத்து மக்களும், எல்லா மத இளைஞர்களும், மத இளம் பெண்களும் இந்த தமிழக வெற்றி கழக தளபதியை தேடி ஓட்டு போடுவாங்க. வெற்றி பெறுவோம். உறுதி உறுதி. தமிழக வெற்றி கழகம். நான் இங்கே திருப்பூர் தானா பக்கத்தில். ஐயோ அண்ணா, நான் வந்து இந்து, கிறிஸ்மஸ் வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அதுவும் அவரை பார்த்ததுலேருந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் சொன்னது வார்த்தை எல்லாமே, அதான் கிறிஸ்துமஸ் பற்றி பேசியிருந்தாரு. வெற்றி எங்களுக்கு. அதான் சமத்துவம், இது பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமே அதுதானே. எங்களுக்கு வந்து முக்கியம் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு, எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அவர் வந்தா கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். அரசியல் தெரியாமையா நான் இவ்வளோ மக்கள் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. இந்த அரசியல் தெரியாதான் இவ்வளோ பேர் இருக்காங்க. மெதுவா பார்க்கலாம். இல்ல அவருடைய 12th சர்டிபிகேட் ஸ்கூல்ல எல்லாமே வந்து இந்தியன் தான் இருக்கும். அவர் வந்து எல்லா மதமும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன் பொங்கலுக்கு விஷ் பண்ணிருக்காரு, போன வருஷம் தர்கா அந்த மாதிரி போயிருக்காரு, ரம்ஜானுக்கு போயிருக்காரு, இப்போ கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல தலைவரா எல்லாத்துக்குமே வந்து இது பண்றாரு. அவர் வந்து அந்த பேர் வந்தனால மட்டும் இல்லைன்னா நம்மளும் அப்படிதானே. கண்டிப்பா இல்லாமையா அவர் வந்து அரசியல் ஓட்டு வராமையே ஆட்சிக்கு வந்து அவர் எங்க மனசை ஜெயிச்சிட்டாரு. கண்டிப்பா அவர் தான். நாங்க சென்னை தான்ப்பா, சென்னை தான். நான் ஒரு இஸ்லாம் பெண்ணு தான். எல்லா மதமும் சம்மதம்ன்றது இந்த மீட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கோம். அண்ணாவை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல். இதே மாதிரியே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக முடிவெடுப்பாங்க, எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். அடுத்த வருஷம் அண்ணா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேருமே அண்ணாவோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றம் வரணும், ஒரு பொறுப்பு வரணுன்றதுனால யோசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஐ சப்போர்ட் ஹிம். நல்லது பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆளுங்க வந்தாங்கன்னா, பொலிட்டிஷியன் வந்தாங்கன்னா மாறும்னு நினச்சோம். ஸோ நாங்களே தான் ட்ரை பண்ணி இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். சரிங்களா? அதே மாதிரி மக்களாகிய நாங்கள் யோசிச்சோம் வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அண்ணா வந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் செய்வாருன்னு யோசிக்கிறேன். கண்டிப்பாக நல்லது செய்யணும் எல்லாருக்குமே. அதெல்லாம் மதம்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து இட்ஸ் அ காமன் மேன் ஆக்சுவலி. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்லாம் பார்க்கறது இல்லை. அவங்க பொதுவாகவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பொதுவாக இருக்கிற ஜென்ரேஷன் தான் அவங்களும் சரி நாங்களும் சரி. நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற அம்மா பாட்டிங்களே மாறிட்டாங்க. அவங்களே வந்து விஜய் ஃபேன்னு சொல்கிறது அடுத்த பட்சத்தை தவிர்த்து விஜய் நான் ஏன் பிடிக்கும்னா வெரி சாஃப்ட் நேச்சர், ஹெல்பிங் டெண்டன்சின்றாங்க. ஸோ அவர் மதம்லாம் ஒன்றுமே அவர் யோசிக்கிறதே இல்லை. பேர் மட்டும் தான் விஜய். அவர் ஜோசப் விஜய் பேர் மட்டும் தான் அது. ஆனால் அவர் வந்து ஹீஸ் அ நார்மல் மேன் வித் குட் ஹியூமனிட்டி, டவுன் டு எர்த். எனக்கு என்னவோ கண்டிப்பா வருவாருன்னு தோணுது. விடமாட்டாங்க, ஆனா கண்டிப்பா மற்ற ஆட்சியாளங்க விடமாட்டாங்க. ஆனா கண்டிப்பா அண்ணன் இவ்வளோ சப்போர்ட்டோட இருக்கிறதுனால 99% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அண்ணா கான்ஃபிடண்டா இருக்கணும், தளர விடக்கூடாது. கண்டிப்பா அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நாங்களாம் சப்போர்ட் பண்ணுவோம். நான் கொலப்பாக்கத்துலேருந்து வரேன். நல்லா இருந்தது, ப்ரோக்ராம்லாம் நல்லா இருந்தது. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொன்னார். அப்புறம் 2026 விஜய் தான் வருவார். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கன்ஃபார்ம் தான். 100% எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி. அவர் நல்லது பண்ணுவார்னு எங்களுக்கு மனசுக்கு தோணுது. இன்னைக்கு பேசின பேச்சுல இருந்தே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அதான் ஒரு ஒளி கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு சொன்னதுல இருந்தே 2026 அண்ணாவே வருவாரு. எல்லாமே அரசியல் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்களா சொல்லுங்க? எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கா தெரியும். எங்க மனுஷனா பார்ப்போம், மதத்தை பார்க்க வேண்டாம். நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா நான் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் விஜய் அண்ணாவும் இருக்காரு. அதனால எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. இந்த தடவை அவர் தான் வரணும். கண்டிப்பா ஆயிடுவார், சிஎம் ஆயிடுவாரு விஜய் அண்ணா கன்ஃபார்ம். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரோம். சூப்பராக இருந்துச்சு சார். தலைவர் வந்துட்டு சமத்துவமான எல்லா மக்களுக்குமான ஒரு விழாவா இதை எடுத்திருந்தாங்க. கிறிஸ்தவம் இல்லாமல் முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்தவ இந்த 3 மதத்தையும் எல்லா லீடர்ஸையும் கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி சூப்பராக எடுத்திருந்தாங்க. 2026 ஒரு ஒளி வரப்போகுது. அந்த ஒரு ஒளி நம்ம தலைவர் தளபதி 26 சிஎம்ஆ வரப்போறாருன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. என்ன எதனால வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லா காரியத்திலுமே தளபதி வந்துட்டு சிறப்பாக பணியாற்றி வராங்க. அதனால கண்டிப்பா வருவாங்க. எல்லா மக்களுக்கான தேவையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. சார் ஜோசப் விஜய் அவருக்கு பேரு, அதுல சொல்றதுக்கு ஏன் அவர் பயப்படணும்? கண்டிப்பா வந்து சொல்லலாம். இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பேசுனார்ல,
என்ன இவர் முஸ்லீம் ஆள் பேசுறாங்க, என்ன பேசுறான்னு தெரியுமா? அவருடைய மகனுக்கு பேரு ஜீசஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப கேட்டீங்களா? அதனால மத சார்பற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாடல. எல்லா மதமே ஒரே மதமாட்டு நினைச்சுதான் வெற்றி தளபதி கொண்டாடி இருக்கிறாரு. அதனால 2026 சிஎம் ஆவது உறுதி உறுதி உறுதி. அடைக்க முடியாது. இந்த 2026 அடைக்கவே முடியாது. எல்லா மதத்து மக்களும், எல்லா மத இளைஞர்களும், மத இளம் பெண்களும் இந்த தமிழக வெற்றி கழக தளபதியை தேடி ஓட்டு போடுவாங்க. வெற்றி பெறுவோம். உறுதி உறுதி. தமிழக வெற்றி கழகம். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டமா நல்லா அழகா பேசினாங்க. மத சார்பற்ற சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடணும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் நாங்க. இன்னைக்கு விஜய் சாரை தூரத்துல இருந்து தான் பார்த்துருக்கோம், டிவியில பார்த்துருக்கோம், பக்கத்துல நின்று பார்த்துருக்கோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால நாங்க வெரி வெரி ஹாப்பி. வந்தா நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆளுறவங்களை ஆண்டா சரியாகாது இல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நம்புறோம். எங்க நம்பிக்கையின் சின்ன அவர் தான். அதனால அவர் வரணும். அதெல்லாம் பயத்தினால சொல்றாங்க. அவருக்கு எல்லாமே ரொம்ப அவசியம், ரொம்ப எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாம ஒண்ணும் களத்துல வரல, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. அதனால எல்லாரும் பயந்து நடுக்கத்துல தெரியாது அப்படிங்கலாம் சொல்றாங்க. அதெல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதெல்லாம் சும்மா பயத்தினால சொல்றாங்க, அவ்வளவுதான். வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம், அவ்வளவுதான். வருவாங்க, அவ்வளவுதான். அதுக்காக பயந்து அவங்க அப்படி பேசுறாங்க, தெரியாது அப்படின்னு. அவரோட நேம் அவ்வளவுதான். அதை சொல்றதுல தைரியமா சொல்றது ஒண்ணும் இல்ல. அதை சொல்றதுக்கு எதுக்கு பயம்? அவரோட நேம் ஜோசப் விஜய். அதை அவர் தைரியமா எடுத்துரைக்கிறாரு. அவர் தான் ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு அரசியல், ஜாதி மதம் பார்க்காத ஒரு நபர், அண்ணன் அப்படி சொல்லலாம். அதுக்கு சாத்தியம். கண்டிப்பா எங்க ஓட்டெல்லாம் விஜய் அண்ணாவுக்கு தான். விஜய் அண்ணனுக்கே விஜய் தான் வெற்றி நிச்சயம். டிவிக்கு. என் பேர் இஸ்மாயில். நான் திருப்பி சட்டமன்ற தொகுதி காணத்தூர்லேருந்து வரேன். இங்கே செங்கல் மாவட்டம் தான். இப்போ எங்கள் தொழிலில் நடக்குது. நான் இங்கே தான் வரோம். நாங்கள் காணத்தில் தான். செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சந்தோஷமாக நல்லா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சமத்துவத்தை நாங்கள் முதல்ல நல்லா பார்த்தோம். இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா நான் கூட யோசிப்பேன், என்ன யோசிப்பேன்னா, இப்போ இந்துஸில் பார்த்தீங்கன்னா மாலை போடுவாங்களே, ஐயப்பன் மாலை போடுவாங்களே, அந்த இடத்துல முஸ்லீமாக நான் போவோம். அது ஒரு அவங்க பார்த்தீங்கன்னா பாபர் மசூதிக்கு அவங்க போயிட்டு போவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் அப்போ போவோம். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நான் போனதில்லை. இது வரைக்கும் நான் அந்த விஷயம் போனதில்லை. இப்போ நான் முஸ்லீம்ஸு நாங்கள் நோம்பு தர பார்த்தீங்கன்னா எங்கள் ரம்ஜானில் ஒரு இந்துஸை நாங்கள் கூட்டு போவோம். கூட்டு போய் நாங்கள் உட்கார வைப்போம். அது நல்லா ஒரு ஒன்றின்னு உட்கார வைப்போம். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸில் இது வரைக்கும் நான் போனதில்லை, நான் பார்த்ததில்லை. அதை இன்னைக்கு பார்த்தேன். அதான் ஒரு நல்ல இதை பார்க்குறேன். அதாவது தளபதி சொல்லிட்டாரு, பிறப்போக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அந்த மதச்சார்பற்ற ஒரு எல்லா சமம் சொல்லிட்டாரு. அந்த சமத்துவம் நான் பார்த்தேன். இங்கே தளபதி பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு சமத்துவத்தை பேசியிருந்தாரு. ரெண்டாவது விஷயம் இன்னொரு பேசியிருந்தாரு, கூடிய சீக்கிரத்தை நம்ம தமிழ்நாடு நல்ல ஒரு ஒளி நல்ல ஒரு பிரகாசமான ஒளி நமக்கு அமையும்னு சொன்னார். நிச்சயமாக அதோட விடை 2 வாரத்தில் நீங்களும் எதிர்பார்ப்பீங்க அந்த விடைக்கு. அதாவது இப்போ நான் இப்போ நான் குழந்தைன்னு நினச்சிங்களேன். இப்போ நான் பிறந்து இப்போ உலகத்தை வரது எல்லாம் தெரிஞ்சு நானும் வரதில்லை, தெரியாமல் தான் தான் கற்றுக்குறான். இப்போ ஸ்கூலில் நான் போகிறேன், ஏபிசி கூட ஸ்கூலில் போய் தான் கற்றுக்கணும் தான் நம்ம காலேஜுக்கும் நாங்கள் போகிறோம். காலேஜ் போயிட்டு அங்கே ஒரு நாலேஜ் வளர்த்து தான் நம்ம வேலைக்கும் போகிறோம். அதே மாதிரி அரசியல் எல்லாரும் தெரிஞ்சு தான் வரணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு நல்லா நம்ம தளபதி போயிட்டு தான் இருக்காரு. சொல்கிறவங்க சொல்லுவாங்க 6 கருத்து சொன்னால் கூட அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பயனில் நம்ம எடுத்துக்கணும். எங்கெங்க பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்ப்புகள் வருதோ அங்கே நமக்கு ப்ளஸ் தான் அமையும், தவிர எங்கெங்க எதிர்ப்புகள் அதிகமாக வருதோ இன்னும் நம்ம ப்ளஸ்ஸாக தான் அமையும். சொல்ல போனால் ஈரோடில் பார்த்துக்கலாம். அனுப்பேன் ஈரோடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக நடந்தது. சொல்ல போனால் அது பொதுக்கூட்டம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் வராங்க, அது மாநாடாக அமைச்சது. அதான் எங்கள் தளபதியோடைய இது. நிச்சயமாக எங்கள் தளபதி கொள்கை எதிரியா பிஜேபி சொல்லியிருக்காரு. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லல, விமர்சனம் வைப்பாங்க. இப்போ சொல்லாமல் பிஜேபி கூட்டணி இல்லை. இப்போ சொல்லியிருந்தாங்க கூட்டத்தில் பாஜக பி டீமும் சொல்லியிருந்தாங்க. பி டீம் சொல்லிட்டே இருக்காங்க. சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த பி டீமை யார் கொண்டு வந்தால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்ல. அந்த பி டீமை கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. அது 2011 டிஎம்கே ஆட்சியில் தான் சந்து முந்தெல்லாம் ஓட்டு கேட்டு டிஎம்கே உள்ளே கொண்டு வந்தது இந்த திராவிட மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ சொல்கிறீங்க மதத்தை பார்க்கக்கூடாது. இப்போ சொல்கிறாரு பிறப்பு எல்லாம் உயிருக்கலாம்.
அப்படி நீங்கள் மதத்தான் நீங்கள் வந்து ஜோசப் சொன்னீங்களே அப்படி பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு அவர் நான் முஸ்லீமாக என்ன கூட்ட மாட்டார் என்ன எனக்கு அழிச்சார் அவரை. நாங்கள் ஒற்றுமை தான் இருக்கோம் சொல்கிறவங்க தான் அப்படி வந்து நம்ம பிச்சு பார்க்குறாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாரையும் வந்து ஒன்றா தான் வந்து தலைவர் நான் நினச்சிக்காரு பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து முடியாது. என் தளபதிக்காக நாங்கள் வந்து பிரிய மாட்டோம். எல்லாம் ஒண்டியாக நாங்கள் இருப்போம். நிச்சயமாக அதுதான் மாற்றம் கொண்டு வரோம். நான் மட்டும் இல்லை, இப்போ சொல்ல போனால் தமிழ்நாட்டுல மொத்தம் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் கொண்டு வாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். எங்கள் வரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து தான் இருக்கோம். ஏடிஎம்கேன்னு பார்த்தோம், டிஎம்கே பார்த்துட்டோம். ஒரு மாற்றத்தை புது மாற்றத்தை கொண்டு வரமே, ஒரு தமிழகத்தை நல்ல ஒரு வெளிச்சமாக நல்ல இன்னும் பிரகாசமாக நம்ம கொண்டு வரோமே. நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம். சூப்பராக இருந்தது. சமத்துவ கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். விஜய் சார் வந்தாங்க, சூப்பராக பண்ணாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களோட கேக்கு வெட்டாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாமே பேசினாங்க. எங்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 ஸோ விஜய் சார் தான் வரணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதுக்காக என்னென்ன உழைக்க முடியுமோ நாங்கள் உழைப்போம். விஜய் சார் வந்து ஒரு மாற்றம் வேணும். அவர் கண்டிப்பாக வந்தால் பெண்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறு பிள்ளைங்க எல்லாமே வந்து பாலியல் வன்கொடுமையவா அதை வந்து தட்டி கேட்க முடியல. அதனாலேயே நாங்கள் வந்து விஜய் சார் வரணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் விஜய் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே கற்றுக்கிட்டு வரமாட்டாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தது கிடையாது. எல்லாமே படிப்படியாக தான் கற்றுப்பாங்க. அவருக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சதுனால தான் வந்திருக்காரு. விஜய் அண்ணா பேசியிருக்காரு, சூப்பராக பேசினார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து விஜய் சாரை நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். அவர் கிறிஸ்டின்லேருந்து வந்தவர் இல்லையா, அதனால நாங்கள் வந்து அவர் ஜோசப் அதை வந்து சமத்துவம். கிறிஸ்டின் கிடையாது, இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது, சமத்துவம். நம்ம எல்லாருமே ஒரே சமம், எந்த மதமும் கிடையாது. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். அதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பெண்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் ஓயமா சோழிங்கநல்லூர் தொகுதியிலேருந்து வரோம். கிறிஸ்மஸில் ஆக்சுவலி வந்து கிறிஸ்மஸ்னாலே நாங்கள் ஃபெஸ்டிவல் ஒரு நல்ல ஒரு குட் வைப்பில் இருந்தோம். இப்போ இங்கே வந்து தளபதி பார்த்துல இன்னும் அந்த வைப் வந்து 4 மடங்காக வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஆக்சுவலி எல்லாரும் வந்து எதை நோக்கி நம்ம எதை குறிக்கோளாக வந்து கொண்டு வச்சிருக்கோம், நம்ம தொகுதி நம்ம கட்சி எதை வந்து குறிக்கோளாக கொண்டு வச்சிருக்கு அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லா பாஸ்டர் எல்லாமே எல்லா விஷயத்தையும் எல்லா மதமும் ஒண்ணுதான்ற மாதிரி பேசுறாங்க. அவரு அந்த பேரை மட்டும் குறிப்பிடல, அவர் எல்லாத்தையும் எப்படி சொல்றது, கிறிஸ்டின்றத மட்டும் பேசல. அவரு ப்ரோக்ராமே எல்லா மதத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் அவர் பேசுறாரு. அப்ப அது ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம வெளியே போனா கூட ஒரு அண்ணன் தம்பி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்படி ஒரு கிறிஸ்மஸுக்கு நம்ம எங்கேயோ போவாத நம்ம கூட பிறந்த பிறப்பு மாதிரி இருக்கு. ஒரு அண்ணன் சார்பில் வந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை கிடையாது, அவர் எல்லாமே ஒரு பொது தான். அந்த மதத்தை பற்றி அவர் பிரித்து பேசலை, எல்லாமே பொது தான். எல்லா ஃபெஸ்டிவலுமே வந்து பொங்கல், கிறிஸ்மஸ் அண்ட் என்ன சொல்றதுன்னா எல்லாமே சமத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் வந்து அடக்குனாரே தவிர எல்லாமே வேறன்னு அப்படின்னு சொல்லவே கிடையாது. எல்லாமே ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே சமத்துவம் அப்படின்ற மதத்துல தான் அடக்கி இருக்காரு. விஜய்ன்றவர் வந்து ஒரு தனிப்பட்ட மதமோ தனிப்பட்ட இனமோ கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே போதும். எல்லாமே ஒரு தமிழ்நாடு டிவிக்கு கண்டிப்பா அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. டிவிக்கு 2025-6 எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் அனைத்து மதங்களை சார்ந்தவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்தது. தலைவரோட பேச்சும் சரி, நிறைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை சேர்ந்த போதகர்களும் வந்திருந்தாங்க. இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் நிஜமாலுமே மனசுக்கு நிறைவடையக்கூடிய தீர்க்க தரிசனங்கள்லாம் உரைக்கப்பட்டது. 2026 வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் சிஎம் ஆவார் என்றும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அது வந்து கிறிஸ்மஸ் வருடத்துக்கு முன்னாடியே கிறிஸ்மஸ் வந்தது போல ஒரு மனநிறைவு கொடுத்துருக்கு. ரொம்ப இனிதாகவே நடந்து முடிஞ்சது கிறிஸ்மஸ் விழா. ஸோ எல்லாரும் ஒரு மனநிறைவோடு வெளியே வந்திருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழாவுக்கு இந்த மாதிரி அழைப்புகள் விடுத்த போதகர்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. பேசுகிற நேரத்தில் மட்டும் மேடையில் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கட்சி அப்படி கிடையாது. இல்லை, இந்த விழாவுக்கு பேர் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா தான். ஸோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அவர்களை ஸ்டேஜில் டயஸில் அவங்கள உட்கார வச்சு அழகு பார்த்தவர் எங்கள் தளபதி. ஸோ அதுக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்த போதகர்கள், பல ஸ்தாபனங்களை சார்ந்த போதகர்கள் தெரிவித்தாங்க. நான் தான் சொல்கிறேனே, இது வந்து கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லி வச்சிருக்கலாம், பேர் வச்சிருக்கலாம். சமத்துவ கிறிஸ்மஸ் விழான்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதுலேருந்தே தெரியலையா?
இங்கே நிறைய பேர் வந்து மதத்தை ரீதியாக வச்சு மக்கள் மத்தியில் வந்து கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் இப்படின்ற ஒரு மதவெறியை தூண்டி இப்போ கூட டிஎம்கே கட்சிக்கு சேர்ந்தவங்க நிறைய பேர் அவர் ஜோசப் விஜய் அவருக்கு ஓட்டு போடாதீங்கலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரிவினையை தூண்டுறாங்க மக்கள் மத்தியில். அப்படி பண்ணுறவங்க மத்தியில் எங்கள் தலைவர் சமத்துவ கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்து எல்லாரையும் வர வச்சு இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினாரு. சமத்துவத்தை கடைப்பிடிக்கும் தமிழக வெற்றி கழகம் என்ன ஆகும்? வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இல்லாதான் சொல்லிட்டாரு. அவர் எல்லாருக்கான தலைவர். நீங்கள் மத ரீதியாக ஜோசப் விஜய்ன்னு சொல்லி இவங்க கிடையாது, எந்த கட்சிக்காரங்களும் அடைக்க முடியாது. எங்களோட கொள்கைகளில் ஒரு கொள்கை உங்களுக்கே தெரியும், மத சார்பற்றது. நாங்கள் மதத்தை ரீதியாக வச்சு நாங்கள் அரசியல் பண்ண வரல. இது மக்களுக்கான அரசியல் களம், மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி. 100% ஆட்சி அமைப்பார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். எங்கள் வெற்றி தலைவர் தளபதி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்வார். வணக்கம், நான் குளத்தூர் தொகுதியிலேருந்து வரேன். மாவட்ட பொருளாளர் ஸ்டாலின் என் பேர். எங்கள் மாவட்ட செயலாளர் எம்டி சென் தனிகா. தூய சக்திகள் அசுத்தி சக்திகள் அப்படின்னு நிறையா தளபதி சொல்லியிருந்தார். இது தூய சக்திகளுக்கான ஒரு இடம். தூய சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு விழாவை சமத்துவமாக கொண்டு போய் எல்லாருக்கும் இந்த பண்டிகைன்றது சமம், எல்லாருக்கும் இதை வந்து சந்தோஷமாக இதை கொண்டாடணுன்றது தான் உள்ள தளபதி சொன்னேன். மதத்துக்குள்ளே அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதத்துக்காக தான் ஓட்டு போடுவாங்களா மக்கள்? இல்லையா? ஒரு மதத்துக்காகன்னு கிடையாதுங்க. மக்களுக்காக யார் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட ஆதரவு, மக்களோட ஆதரவு கட்டாயமாக அந்த பக்கம் கட்டாயமாக இருக்கும். அதனால மதத்தை வச்சு இதை வந்து இடை போடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நான் உள்ளே பார்த்தீங்களே, சமத்துவ கிறிஸ்மஸ் தானே. பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் எல்லாமே சமம் அப்படின்றது தான் சமத்துவ கிறிஸ்மஸ். இதில் கேள்வியே கிடையாது ப்ரோ. கட்டாயமாக தளபதி தான் ஆட்சி அமைப்பார். அதுக்கு இந்த கிறிஸ்துவ மக்களும் கூட இருப்பாங்க அப்படின்றத உள்ள வந்த தூய சக்திகள் சிலர் சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. நாங்கள் இங்கேருந்து தான் திருப்பூர்லேருந்து வரோம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது. எல்லாருக்கும் கிறிஸ்துவர்களும் மட்டும் இல்லாத முஸ்லீம்ஸை எல்லா மதத்துக்கான சார்பமாக வச்சு படுத்துனாங்க இந்த நிகழ்ச்சியை. விஜயனை பேசுகிறாங்க, அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் பேசுனது ரொம்ப கரெக்டாக பேசியிருந்தார். சமத்துவமான கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லா பேசினார். கண்டிப்பாக அவர் தான் வரப்போயிறாரு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் வந்து தான் இந்த இன்னும் இருக்கிற இந்த தீய சக்தியான திமுகவை துரத்தி அடிக்கிறதுக்கான நேரம் வரப்போகுது. 2026 மட்டும் அவர் தளபதி மட்டும்தான். அவர் வந்தார்னா பெண்களுக்கான உரிமையை அதிகப்படுத்தும். பெண்களுக்கு சேஃப்டி இல்லாதனா அவர் வந்தால் சேஃப்டியாக இருக்கும். எல்லாமே அவர் வந்தால் மாற்றம் வேணும்ல. அதனால் அவர் வந்தால் மாற்றம் எல்லாமே மாறும். அவங்க பேசுகிறாங்க பாருங்க, அவங்க தாங்க தற்குறி கூட்டம். அவர் எல்லாம் தெளிவோட படித்து எல்லாம் இதோட தான் வந்திருக்காரு. தெரியாதவங்க தான் தற்குறி இதுவே தெரியாத தற்குறின்னு பேசின்னு தெரியுறாங்க. அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து எல்லா மதத்துக்கான ஒரு இது தான். அவர் 2026 கண்டிப்பாக டிவிக்கே தான். சார், என்னோட பேர் வந்து எப்சி. நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். நேற்றுக்கு தான் எங்களுக்கு தெரியும் இங்கே வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் விழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிறிஸ்டியன் தான். இங்கே வந்தோம், தளபதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோம். உண்மையிலே வந்து ஒரு நல்ல மனுஷன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு பணிவாகவும் ஒரு தாழ்மையாகவும் இருந்தார். நல்லா அவரை வந்து டிவியில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தார், வேறு மேடை பேச்சுகளில் வேறு மாதிரி இருந்தார். ஆனால் இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க, இந்த கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பிக்கிற வண்ணமா ஒரு பொறுமையாகவும் ஒரு சாஃப்டாகவும் ஹேண்டில் பண்ணார். ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார். மதத்துக்குள்ளன்னு இல்லை, அவர் வந்து கிறிஸ்டியன் தான் ஃபர்ஸ்ட். அவர் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் யோசேப்பு வந்து எப்படி வந்து ஒரு ராஜாவாக இருந்து இன்னைக்கு ஆண்டாரோ அது மாதிரி அவர் வந்து இந்த ஆட்சியை வந்து ராஜாவாக எடுத்து ஆளுவார் அப்படின்னு நம்புகிறோம் சார். ஒரு மாற்றம் வரணும் சார். எல்லாத்துக்குமே வந்து மாற்றம் தானே வேணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்சியில் இது பண்ணாங்க. நிச்சயமாக இவர் வந்து அடுத்தது நல்ல சிறப்பாக எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறோம். சோழிநல்லூர் செலிப்ரேட்லாம் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் வந்து விஜய் ரசிகர். விஜய் படம்னா ரொம்ப பிடிக்கும், விஜய் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி அங்கேருந்து அவரை பார்க்குறதுக்காகவே இங்கே வந்தோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அவர் வந்தால் மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்வார்னு நம்புகிறோம். ஒரு ஆட்சி ஒரு மாற்றம் வரணும்னு நாங்களும் நம்புகிறோம். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறோம். ஆட்சி அமைப்பார், கண்டிப்பாக ஆட்சியை விஜய் தான் அமைப்பார். நாங்கள் எல்லாருமே அவருக்கு தான். எங்களுடைய மக்களுடைய ஓட்டு எல்லாமே, பெண்களுடைய ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். மகளிர் குழுவில் எல்லாருமே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். திருவான்மீர்லேருந்து வரேண்ணா. தளபதி வந்து நல்லா பேசியிருக்காரு. அடுத்தது 2026 வந்து ஆட்சி மாற்றம் வேணும். விஜய் வந்து அவர் சமத்துவமாக எல்லாமே பேசியிருக்காரு. புதிய ஆட்சி மாற்றம் வேணும்ண்ணா. ஏன்னா நாங்கள் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. இது வரைக்கும் வந்து நிறைய எங்களுக்குன்னு பிரச்சனைகள்லாம் இருக்குது. யாருமே இது வரைக்கும் இருந்து எதுவுமே பண்ணலை.
இவர் வந்தாருன்னா எதனா நல்லது பண்ணுவார், ஃபிஷர்மேனுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லை அவர் சொல்லிட்டாரு, சமத்துவன்றது சொல்லிட்டாரு. இங்கே எல்லாமே 3 மதமும் ஒன்றுன்றது அவர் சொல்லியிருக்காரு. அவரை அடிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அமைப்பார். நிறைய பேர் வந்து அந்த சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரோட ஓட்டம் அவர் பிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து 2026 தளபதி வந்து முதலமைச்சர் ஆவார். திருச்சியிலேருந்து வராங்க நாங்கள். உள்ள ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விஜய் தான் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கும் நான் வந்தால்.